அனைவருக்கும் வணக்கம். அகத்தியன் அகாடமி. இன்று 21ஆம் நாள் கவுன்சிலிங் முடிவுகள் 27/12/2018. இன்றைய தினத்திற்கான கவுன்சிலிங் எந்த அளவுக்கு சீட்ஸ் போயிருக்கு, குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்னையிலேருந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் சீட்ஸ் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னையிலேருந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் ஒரு சீட் போயிருக்கு. ஜென்ரலில் மட்டும்தான் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு இன்றைக்கி ஒரு சீட் போயிருக்கிறதுனால இன்னும் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சி இந்த கோட்டாவுக்கெல்லாம் இனி வரும் நாட்கள் தான் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு கவுன்சிலிங் நடக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் பிசிஎம்க்கு சேம் அதே லெவல் தான் போயிட்டுருக்கு. அதனால் பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதி கவுன்சிலிங் போனால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக தாராளமாக கிடைக்கும். 10ஆம் தேதி இல்லை 11ஆம் தேதி வரைக்கும் கூட பிசிஎம் பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் கிடைக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு 4 சீட்டு 4 சீட் தான் போயிட்டுருக்கு. ஸோ 10 நாள் சேர்த்துனா கூட குறைஞ்சது ஒரு 5 சீட் போனாலுமே, பிசிஎம்மில் குறைஞ்சது ஒரு 5 சீட்டு போனாலுமே இன்னும் இருக்கிற நாட்கள் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா அதாவது அதுக்கு அடுத்து வர அனைவருக்குமே இதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ பிசிஎம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஜென்ரலில் 4 சீட் போயிருக்கு. விமன் பொறுத்த வரைக்கும் பிசிஎம்மில் ஒரே ஒரு சீட் தான் போயிருக்கு. ஸோ பிசிஎம் விமன் கேண்டிடேட்ஸ்க்கு தயவு செஞ்சு கவுன்சிலிங் வாங்க. நீங்கள் சப்போஸ் நான் குரூப் 2 மெயின்ஸ் படிச்சுக்கிறேன் அந்த மாதிரி மோட்டிவில் இருந்தாலும் தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிட்டு ஒரு டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்க ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா செகண்ட் பேஸ்லேயும் இதே வேக்கன்சி தான் உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு உறுதியும் கொடுக்க முடியாது. அது எந்த லெவலுக்கு மாறுதுன்னு சொல்ல முடியாது. ஸோ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு சீட் தான் போயிட்டுருக்கு. இதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா பிசிஎம் பிஎஸ்டிஎம்மில் இன்றைக்கி ஒரு சீட் போயிருக்கு. அதே மாதிரி பிசிஎம் விமன் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு சீட் தாங்க போயிருக்கு. அதனால் வாய்ப்புகள் அதிகம். ஜென்ரல் முடிஞ்சாலுமே பிசிஎம்க்கு பிஎஸ்டிஎம் அதிக அளவில் கை கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆர்த்தோ பிசியில் ஆர்த்தோவில் இன்றைக்கி மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு பிசி ஆர்த்தோவில் இன்றைக்கி மட்டுமே பார்த்திங்கன்னா விமனில் ஒரு சீட் போயிருக்கு. அதே மாதிரி ஜென்ரல் ஆர்த்தோவில் இன்றைக்கி மட்டும் 2 சீட் போயிருக்கு. ஸோ ஆர்த்தோவும் போயிட்டுருக்கு. டெய்லி ஒரு சீட்டாக குறைஞ்சிட்ருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு இன்னையிலேருந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சேம் ஸ்பெஷல் கேட்டகரி எம்பிசி பொறுத்த வரைக்கும் இன்னும் அதை எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எம்பிசி விமன் ஆர்த்தோவில் ஒரு சீட் எடுத்திருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு சீட் தான் இருக்குது. அடுத்தது எஸ்சி ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நாங்கள் சொன்ன அளவில் தான் இப்போ போயிட்டுருக்குது. அதாவது லாஸ்ட் டே போன கவுன்சிலிங் நாளை விட இன்றைக்கி பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு எஸ்சி ஜென்ரலுக்கு லாஸ்ட்டு அதாவது இதுக்கு முந்தைய நாள் கவுன்சிலிங்கில் 31 சீட் போயிட்டு இருந்தது. இன்றைக்கி 22 சீட் தான் போயிருக்கு. இதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ பயப்பட வேண்டாம். இன்னும் ஒரு 34 சீட் இருக்குங்க. இது எப்போ வரைக்கும் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு 29ஆம் தேதி மதியம் வரைக்குமே வாய்ப்புகள் உண்டு. ஸோ பயப்படாதீங்க. அதே மாதிரி எஸ்சி விமன் பொறுத்த வரைக்கும் தாராளமாக கிடைக்கும். மதியங்கிறத விட இன்றைக்கி பார்த்திங்கன்னா எஸ்சி விமனில் 20 சீட் தான் போயிருக்கு. இது இன்னும் ஒரு சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா 31ஆம் தேதி வரைக்குமே விமன் அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் எஸ்சி பிஎஸ்டிஎம் ஜென்ரலில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மட்டும் 11 சீட்டு போயிருக்கு. இன்னும் 7 சீட்டாக போயிருக்கு. இந்த பிஎஸ்டிஎம் கோட்டா பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு நாளைக்கு முடிஞ்சிடும். நாளைக்கு மார்னிங் செஷன் அப்படி இல்லைன்னா ஈவினிங் செஷனில் 1-2 சீட் தான் இருக்கும். ஸோ பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் எஸ்சிக்கு நாளை கடைசி. விமனுக்கு
விமனுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3 சீட் போயிருக்கு. ஸோ விமன் எஸ்சி விமன் பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து ஒரு குறைஞ்சது வந்து ஒரு 4-5 நாளுக்கு மேலேயே கூட கிடைக்கலாம். ஒரு 31ஆம் தேதி வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டி வந்து பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. சேம் அதே லெவலில் தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. எஸ்டியில் வந்து 2 சீட் தான் இன்றைக்கி வந்து ஜென்ரலில் மட்டும் போயிருக்கு. வேறு எதுலேயுமே எந்த ஒரு மாற்றமும் நிகழவில்லை. அதே மாதிரி எஸ்சியில் வந்து இன்றைக்கி ஆர்த்தோவில் 2 சீட் எடுத்திருக்காங்க. ஸோ எஸ்சிக்கான ஆர்த்தோ அவங்களுடைய கவுன்சிலிங்கும் தொடங்கி உள்ளது. ஸ்பெஷல் கேட்டகரிக்கு 3ஆம் தேதி இல்லைனா 2ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு மேலே அவங்களுக்கான அந்த கவுன்சிலிங் தொடங்கும். அடுத்தது எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஜென்ரலில் 4 சீட்டும் விமன் கேட்டகரியில் 2 சீட்டும் போயிருக்கு. ஸோ எஸ்சிஏவுக்கு வந்து வாய்ப்புகள் உண்டுங்க. கண்டிப்பாக வந்து 4ஆம் தேதி இல்லை 5ஆம் தேதி வரைக்கும் கூட உங்களுக்கு வந்து எஸ்சிஏக்கு கண்டிப்பாக வந்து சான்சஸ் போகும். எஸ்சிக்கு ஜென்ரலில் ஏன் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சதுங்கிற ரீசனும் நாங்கள் வந்து போன வீடியோலேயே சொல்லியிருக்கோம். ஸோ எஸ்சிஏக்கு தான் அடுத்தது வந்து வாய்ப்புகள் அதிகம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ பிஎஸ்டிஎம் ஜென்ரல் இன்றைக்கி 3 சீட் தான் போயிருக்கு. விமனில் எந்த ஒரு சீட்டும் போக கிடையாது. எஸ்சிஏ சேர்ந்த கேட்டகரியில் இருக்கிற பெண்களுக்கு கண்டிப்பாக வந்து வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் வந்து எந்த ஒரு பயப்பட வேண்டாம். இன்றைக்கி ஆப்சன்டீஸ் பார்த்திங்கன்னா 77. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அந்த பிசி எம்பிசி ஜென்ரலெல்லாம் வந்து கழிச்சிட்டு இன்றைக்கி டோட்டலாகவே இன்றைக்கி வந்து இந்த கேட்டகரி வைஸ் ஆப்சன்டீஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மட்டும் வந்து 42. மற்றவங்களாம் வந்து கழிச்சது போக இன்றைக்கி மட்டும் வந்து 42 சீட் போயிருக்கு. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து ஜென்ரல்லையே வந்து தாராளமாக கிடைக்கும். ஏன்னா வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனும் வந்து நிறைய கம்மியாக தான் இருக்காங்க. மேக்ஸிமம் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஒரு 400 பேர் வரலாம் கவுன்சிலிங். 400 பேர் இல்லை 300 பேர் எக்ஸ் சர்வீஸ் மேனில் வர்றதே அதிகம். இந்த வேக்கன்சிஸ் எக்ஸ் சர்வீஸ் மேனுடைய வேக்கன்சிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து அடுத்த செகண்ட் பேஸில் வந்து இது கண்டினியூ, அதாவது பாதிக்கு பாதி தான் கண்டினியூ ஆகும். மீதி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த குரூப் 4க்கும் ஆட் பண்ணிவிடுவாங்க. சில நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க, சார் ஜென்ரலில் வந்து இப்போ ஆப்சன்டீஸ் ஆகிற வேக்கன்சிஸ் எல்லாம் வந்து அவங்க திருப்பி வந்து செகண்ட் பேஸில் அவங்களுக்கே தான் கொடுப்பாங்க, நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பேஸில் கவுன்சிலிங்க்கு ஆப்சன்டீஸ் ஆனால் செகண்ட் பேஸில் அவங்களுக்கே கொடுக்கணுங்கிற இதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. திரும்பவும் செகண்ட் பேஸில் ஒரு ரேங்க் வைஸ் லிஸ்ட் அவங்க வெளியிடுவாங்க. அந்த லிஸ்ட்டில் செலக்டட் கேண்டிடேட்ஸை மட்டும்தான் செகண்ட் பேஸ் கவுன்சிலிங்க்கு அழைப்பார்கள். ஸோ இந்த மாதிரி யாராவது ரூமர்ஸ் கிளப்பி விட்டால் யாரும் நம்ப வேண்டாம். ஸோ இன்றைய நாள் கவுன்சிலிங் முடிவுகள் இதுதான். நெக்ஸ்ட் வீடியோவில் டைப்பிஸ்ட்டுக்கான ஒரு வீடியோ நாங்கள் கொடுக்க போகிறோம். அதில் வந்து டைப்பிஸ்ட்டுக்கான அழைப்பு எப்போ வரப்போகுதுன்னு சொல்ல போகிறோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் அகத்தியனுடன். நன்றி, வணக்கம்.